அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார்சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, நீங்கள் நேசிக்கிறவங்களோட உண்மையான எண்ணம் என்ன, அவங்களோட நோக்கம் என்ன. எல்லாத்துக்கும் நல்ல நோக்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நேசிக்கிற அளவுக்கு அவங்களோட நேசம், அன்பு உண்மையாக இருக்குமா அப்படின்னு எல்லா சூழ்நிலையும் சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்படிதானா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். மெஜிஷியன் மெஜிஷியன் எப்படி வேணா இருக்கலாம், பார்க்கலாம். இந்த மெஜிஷியன் எதை பற்றி பேசுகிறாங்கன்னு. ஓகே, மேனிஃபெஸ்டிங் கம்யூனிகேஷன் மூமெண்ட். ஸோ அவங்களோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, சரியான விஷயங்களை செய்யாது. மேபி இவ்வளோ நாளாக அவங்க வந்து சரியான விஷயங்களை செய்யாமல் இருந்திருக்கலாம். இப்போ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஞானம் பிறந்திருக்கு, கிருஷ்ண உபதேசம். மேபி ஃபேமிலி அவங்கள எதிர்க்கலாம், இல்லை அவங்களுக்கு சொசைட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லைனா நிறைய தடைகள் இருக்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லா எனக்கு எது நியாயம் சரின்னு படுதோ அதை நான் செய்யணும் அப்படின்னு ஒரு புரிதல் மேபி கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயம் பார்க்கும்போது படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஞானம் பிறந்திருக்கு. ரொம்ப பக்கமாக இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த கம்யூனிகேஷன், இல்லைனா அந்த பேச்சுவார்த்தை, இல்லைனா வந்து தொடர்பை எப்படி எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத வந்து மேபி அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக பண்ணுறாங்க. அது வந்து உங்கள் கனெக்ஷனை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்க போகுது. இது வந்து அவங்க நினைக்கிற இந்த ஒரு மூமெண்ட் உங்கள் கனெக்ஷனில் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நடக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்கறத விட அது சீக்கிரமாக நடக்கும். ஏன்னா இங்கே வந்து மெஜிஷியன் அந்த சேரியாட் வந்து ஒன்றா வருது. இது நடக்கும் ஃப்யூச்சரில். ஆனால் இவங்க வந்து இப்போ ரொம்ப அதில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. தங்கிலீஷ் தான் வருது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். அவங்க வந்து அதில் தான் அவங்களோட எண்ணங்கள் குவிச்சிருக்காங்க. எண்ணம், அவங்களோட உணர்வு எல்லாத்தையும் இந்த காதல் மேலே குவிச்சனால அது வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்க போது. நீங்கள் நினச்சதை விட ரொம்ப சீக்கிரமாக நடக்க போகுது. இன்ட்யூஷன், ட்ரஸ்ட். அவங்க வந்து அவங்க மனசு என்ன சொல்லுதோ, மனசாட்சி என்ன சொல்லுதோ அது கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவ்வளோ நாளாக மேபி ஸ்பெல் வாக் இருக்கலாம். ஓ மை காட், மூன் மெஜிஷியன் வந்து ஓ யா டெத் கார்ட், ஸ்பெல் ஸ்டார், ஹெரஃபண்ட், ஜட்ஜ்மெண்ட், பிகினிங். ஓ மை காஷ், டிவைன் ஃபெமினின், இட்ஸ் அ ஸ்டோரி, ஹாப்பினஸ், டவர். ஸோ நான் வந்து இதில் வேற எந்த கார்டும் பெருசாக எடுக்க போகிறதில்ல. இங்கே அழகான ஒரு ஸ்டோரி எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது. உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து நிறைய பேர் இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். ஏன்னா இந்த சேரியாட் வந்து ஒரே ஃபேமிலியை சேர்ந்த ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கு நடக்கிற சண்டை தானே மகாபாரத போரே. இவ்வளோ நாளாக வந்து ஃபேமிலி சார்ந்தவங்க, இல்லைனா இந்த காதலை இந்த இந்த உறவை பிடிக்காதவங்க நிறைய ஸ்பெல் ஒர்க். இந்த ஸ்பெல் ஒர்க்னா இவ்வளோ அவ்வளோ இல்லை, இது வந்து வேற லெவல் ஆஃப். ஏன்னா மூன் அண்ட் மெஜிஷியன் வந்துச்சு அப்படின்னா அந்த அவங்க பண்ணுற அந்த பில்லி சுனியம் சில்லி சுனியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சில சமயங்களில் இருக்குது. அந்த டார்க் எனர்ஜி கண்டிப்பாக இருக்குது. எப்படி கடவுள் இருக்காரோ அதே மாதிரி தான் கெட்ட எனர்ஜியும் இருக்குது. அந்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த கெட்ட எனர்ஜியை வந்து உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து உங்களுக்கு தடைகள் மேலே தடைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். நீங்கள் ஒரு கால் எடுத்து வைப்பீங்க, 4 அடி பின்னாடி போவீங்க. அதை ஒரு அடி முன்னாடி வச்சா 10 அடி பின்னாடி போகிறது, அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஏதோ ஒரு அந்த ப்ராவர்ப் எனக்கு மறந்துச்சு. இந்த சூழ்நிலை ஒரு முடிவுக்கு வருது, டெத். பிரபஞ்சம் வந்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இதை வந்து ரொம்ப நாளாக அவங்களும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. டவர், இதுதான் அவங்களுக்கு நடக்க போகிறது. ரொம்ப ரொம்ப போயிட்டாங்க. அதாவது தினம் பண்ணுறது, இல்லைனா வந்து நீங்கள் ஒரு அடி முன்னாடி போனால் கூட அதை வந்து க்ளோஸாக உங்களை ரொம்ப கூர்மையாக கவனிச்சுட்டே இருக்கிறது ஒருத்தவங்கள நிறைய பேர் இருக்கலாம். அவங்க வந்து உங்கள் காதலை எவ்வளோ சிதைக்க ட்ரை பண்ணாங்களோ அவ்வளோ தூரம் அவங்களோட முயற்சிகள் சிதைவடைஞ்சிட்டே போகுது. முடியல. ஏன்னா நீங்கள் இங்கே உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. உங்களை அழிக்கிறது தான் அவங்களோட நோக்கமே. உங்களோட காதல் வாழ்க்கை சந்தோஷத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அதை நிச்சயமாக அவங்கள தடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தான் அவங்க நேசிக்கிறவங்களோட வருங்கால துணை, ஹெரஃபென்ட். நீங்கள் ஸ்டார் ஆக போகிறீங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு நிறைய கௌரவங்கள், நிறைய நிறைய பேர் உங்களை அங்கீகரிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பிரபஞ்சமும் சரி, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த சமூகமும் சரி, உங்களோட முயற்சி ஏதோ ஒன்று இருக்குது. அது ரொம்ப
ஆத்மார்த்தமா இருக்கு, ரொம்ப தூய்மையா இருக்கு. அந்த முயற்சி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அங்கீகரிக்கப்படும். உங்க நீங்க நேசிக்கிறவங்களும் அத அங்கீகரிக்க போறாங்க. உங்களையே அங்கீகரிக்க போறாங்க. ஏன்னா, இது வந்து அவங்க பெரிய ஆள உங்கள அங்கீகரிக்கிறது வந்து இட்ஸ் லைக் நான் இது வந்து இன்னும் ஸ்டேட்டஸ்லாம் கிடையாது. அது வந்து உங்கள அப்படியே ஏத்துக்கிறது. ஒரு சில நாள்ல இந்த மாரி நீங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி பவர்ஃபுல் பெர்சன் இல்லன்னா வந்து நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பீங்க. இது வந்து எல்லாத்தாலயும் கிரகிச்சுக்க முடியாது. அது எல்லாத்துக்கும் ஒத்துக்காது. அவங்களும் வந்து அதே அளவு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தா, ஸோ இந்த நீங்க நேசிக்கிறவங்க வந்து அதே அளவு கடவுள் நம்பிக்கையோட இருக்காங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்கிட்டு இருக்கீங்க. அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில வந்துட்டே இருக்கு. நீங்க உருவாக்குறது ஏதோ அதுதான் இப்பதான் உருவாக்கிட்டு இருக்கு. உருவாகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அது வந்து வெளியில வரும். இல்லன்னா ஆல்ரெடி வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க உங்களோட பவர், நியூ பிகினிங். இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்குற நியாயம். இங்க பண்ண அத்தன ஸ்பெல் ஒர்க்குக்கும் சேர்த்து நீங்க வந்து இங்க வந்து அனுபவிக்க போறீங்க. அதுக்கு 10 மடங்கு பாசிட்டிவ் எனர்ஜிய. உங்களால இந்த ஸ்பெல் ஒர்க் அவங்க என்ன பண்றாங்களோ, நீங்க தான் இங்க ருத்ரதானம் பண்ணீங்க. ஹை பிரீஸ்டஸ். உங்களோட நெற்றிக்கண் ஓப்பன் ஆயிருச்சு ஆல்ரெடி. உங்களால இந்த காமிக் எனர்ஜிய யார் உங்களுக்கு கெடுதல் பண்றாங்களோ, அவங்கள வந்து நம்ம தமிழ்ல அழகா சொல்லுவோம். "கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாவு." யார் எத எடுத்து அடுத்தவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதால தான் அழிஞ்சு போவாங்க. உங்களோட ஸ்பெல் ஒர்க் தான் உங்கள ஸ்பெல் ஒர்க் பண்ணி அழிக்க போறாங்க அப்படின்னா, அது மூலம் தான் நீங்க அவங்கள திருப்பி குடுக்க போறீங்க. ஏன்னா, யூ ஆர் சோ பியூர். அது எப்படின்னு எனக்கு சொல்றது? நீங்க ரொம்ப தூய்மையா இருக்கீங்க. உங்களோட கோவமும் நியாயமா இருக்கு. நீங்க இந்த இந்த கோவம் வந்து ரொம்ப சுயநலம் இல்லாம இருக்கு. இந்த சூரியன் வந்து சுயநலம் இல்லாத ஒரு ஒரு ஜீவன். ஜீவன்னு சொல்ல முடியாது. சுயநலம் இல்லாத ஒரு ஒரு பிளானட்ன்னு வச்சுக்கலாம். ஒரு கிரகம். அதோட ஒளி தங்கு தடை இல்லாம எல்லா இடத்துக்கும் போகும். இவங்களுக்கு நான் குடுப்பேன், அவங்களுக்கு குடுக்க மாட்டேன். அந்த மாரி பாரபட்சம் இல்லாம நீங்க வந்து எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆத்மா. யூ ஆர் சோ பியூர். அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. உங்க காதல் வந்து உங்களோட அந்த தூய்மைய வந்து ரொம்ப போற்றி பாதுகாப்பாங்க. உங்கள பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். அ உங்கள வந்து என்ன சொல்றது? தங்கத்தட்டுல வச்சு தாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். இருக்கப்போது உங்களோட எதிர்காலம், உங்களோட நோக்கம் ரொம்ப தூய்மையா இருக்கு. இவ்வளவு நாளா தடைகள் இருந்ததுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி வெளியில இருந்து வந்த எனர்ஜிகள் தானே தவிர, உங்களுக்குள்ள எந்த டிஃபரன்ஸும் நான் பார்க்கல. அவங்களுக்கு இப்படி அப்படின்னு. ஏன்னா இங்க பாட்டம் டெக்ல பார்த்தீங்கன்னா, ஜர்னி இருக்கு. அவங்க புது பயணத்த ஆரம்பிக்க போறாங்க. இந்த 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 பேட்டில் இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தனியா தான் வராங்க. ஒரே குதிரையில. அவங்க அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டு, உங்கள நோக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு வரப்போறாங்க. மேபி இது வந்து அர்ஜுனனோட சாம்ராஜ்யத்தோட பாரம். இந்த எல்லா குதிரையோட கிருஷ்ணனோட போய் சண்டை போடுறது என்ன அந்த சாம்ராஜ்யத்த காப்பாத்துற அந்த ஒரு பாரம் அவங்களுக்கு இனிமே எதுவுமே தேவையில்ல. நான் எதையும் காப்பாத்த வேண்டாம். எனக்கு வந்து என்னோட என்னோட வாழ்க்கை நிம்மதியா போனா போதும். அதுலேருந்து ஒரு குதிரைய மட்டும் கழட்டிட்டு உங்கள நோக்கி வராங்க. எதுவுமே அவங்க கிட்ட இல்ல. பாருங்க. ரொம்ப சாதாரண உடை. அ அவங்க எந்த பொருளையும் எடுத்துக்கல. மேபி அவங்க வீட்ட விட்டுட்டு வெளியில வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும்போது, ஒரு 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 நேரத்துக்கு அப்புறம் அவங்களால இதெல்லாம் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா போயிடும். என்னது இது? நம்ம கூட இருக்கவங்க, நம்மள காப்பாத்த வேண்டியவங்க, இல்லன்னா நம்ம நம்பிக்கை வச்சவங்க இவ்ளோ தூரம் வந்து போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரியப்போது. அப்புறம் எது நியாயம்? உங்கள காப்பாத்துறது நியாயம். இல்லன்னா உங்களோட வாழ்க்கைய தொடங்குறது தான் நியாயம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரியும். அப்ப வந்து எல்லாமே மாறி போகும். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க ஃபியூச்சர்ல. ஸோ கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. இப்ப என்ன சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும், அத கொஞ்சம் கூட கவலைப்படாம நீங்க முன்னாடி போலாம். ஏன்னா டவர் இருக்கு. ஏதோ ஒரு முடிவு. ஓ மை காட்! இந்த 9/11 என்னை தொரத்துற மாரி வேற எதுவும் தொரத்தாது. ஐ அம் ஜஸ்ட் சீயிங் 9/11. வெயிட்டிங், பிரிசன், ஃப்ரெண்ட், கான்ஸ்டன்சி, ஃபெய்த்ஃபுல். இதே தான் நம்ம இவங்க பார்த்த அதே ஸ்டோரி தான். உங்கள வந்து காத்துட்டு இருக்க வச்சு, அவங்கள எங்கேயோ பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. இந்த பிளாக் பண்ண ட்ரை பண்றது வந்து உண்மையிலேயே பிரிசனா இருக்கலாம் ஒருத்தங்களுக்கு. ஏதாவது பொய் கேஸ் அந்த மாரி போடலாம் ஃபேமிலி. அதுதான் அவங்க எதிர்த்து போராடணும். அதனால தான் இங்க கிருஷ்ணர் உபதேசம். இல்லன்னா ஒரு சிலருக்கு ஸ்பெல் ஒர்க் பண்ணி அவங்கள பிளாக் பண்றாங்க. மெஜிஷியன் திஸ் இஸ் சீரியஸ். மெஜிஷியன் அண்ட் மூன் வந்து டெத் கார்டோட வர்றது வந்து லிட்டரலா அவங்க வாழ்க்கைய முடிக்கிறதுக்கான ஸ்பெல்லா இருக்கலாம்.
இல்லைனா ஏன்னா திஸ் இஸ் லிட்ரலி சேயிங் டெத் ஸ்பெல். இது வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பிரபஞ்சத்தால் ஸ்பிரிட்ஸால் சொல்ல முடியாது. அவங்கள வந்து அழிச்சா கூட பரவாயில்ல, அவங்க வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அவங்க ரொம்ப ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்க இந்த கனெக்ஷனுக்கு, ரொம்ப நியாயமாக ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க, உங்ககிட்ட எந்த மாற்றமும் அவங்க பார்க்கல. அவங்க வாழ்க்கையில தான் இவ்வளோ நடந்துட்டுருக்கு. ஒரு ஃப்ரெண்டு யாராவது வரலாம், இல்லைனா அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணுறது ஃப்ரெண்டுன்ற போர்வையில் இருக்கவங்க. ஏன்னா ஏதாவது ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கு ஒரு ஃப்ரெண்டோட உதவி உங்களுக்கு கிடைக்கல. அது பிரபஞ்சம் அனுப்புகிற தூதா கூட இருக்கலாம். நான் எல்லா ஃப்ரெண்டும் நல்ல ஃப்ரெண்ட் இல்லை. நீங்கள் தானே மேடம் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, ஒரு ஃப்ரெண்டு வந்தான் அவனை நம்பினேன்னு பின்னாடி யாராவது கமெண்ட் போடக்கூடாது. நான் இப்பயே சொல்லிட்டேன், ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லான ஃப்ரெண்டாக இருக்கணும். அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நம்புங்க. ஏன்னா அந்த ஃப்ரெண்டு தான் இந்த அத்தனை சரிவுக்கும் காரணமாக இருக்க போகிறாங்க. ஸோ எதுன்னு தராசில் எடை போட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். பிரபஞ்சம் சொல்ல தான் முடியும். ஏன்னா உங்களோட ஃப்ரெண்டோட பேர் எனக்கு தெரியாது, அவங்களோட எனர்ஜி எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஹை ப்ரீஸ்டஸை நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போடுவீங்க, இல்லைனா ஹை ப்ரீஸ்டஸ் நீங்கங்கும் போது இந்த ஃப்ரெண்டை உங்களால் அடையாளம் காண முடியும். இல்லை நான் வந்து பார்க்குறது ஆண் அப்படின்னா இந்த ஹை ப்ரீஸ்டஸை நாளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போகிறீங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு டிவைன் பீயிங்காக தான் இருக்கணும். உங்களுக்கும் நிறைய கிஃப்ட் இருக்கும். ஒரு சாதாரண ஆள் வந்து ஒரு எம்ப்ரஸையும் ஒரு ஹை ப்ரீஸ்டஸையும் போய் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களை நம்புங்க, நீங்களும் அதே அளவு ஒரு உயர்ந்த ஆத்மா தான் அப்படிங்கிறது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அதை ரியலைஸ் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் நானும் எனக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட் இருக்கும்ல, தேட ஆரம்பிங்க. அப்போ உங்களால் இதையும் கண்டுபிடிக்க முடியும். திஸ் இஸ் ஜஸ்ட் அ கைடன்ஸ். ஒரு புது ஆரம்பம் உங்கள் காதல் வாழ்க்கையில் காத்துட்ருக்கு. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.